Taste the Daily. அண்மை செய்தி. நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் மகாரதம் என்று அழைக்கப்படும் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வரும் நிலையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சத்தியசீலன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சத்தியசீலன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். நினைத்தாலே முக்தி தரும் திருத்தலமாகவும் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் திருக்கார்த்திகை தீபத் திருவிழா கடந்த 4ஆம் தேதி தங்க கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு நாளும் காலை மற்றும் இரவு உற்சவத்தில் 2ஆம் பிரகாரத்தில் அமைந்துள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் அம்பாள் மற்றும் அண்ணாமலையாருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனை செய்யப்பட்டு பஞ்சமூர்த்திகளும் தனித்தனி விமானங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு மாட வீதிகளில் வலம் வந்து காட்சி தருவது வழக்கம். 7ஆம் நாள் திருவிழாவான இன்று அதிகாலை விநாயகர் திருத்தேரானது மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வந்தனர். தேர் நிலையை அடைந்ததும் 2வது தேராக முருகர் தேரானது மாட வீதிகளில் வலம் வந்தது. அதனைத் தொடர்ந்து 3வது தேராக, அதாவது மகாரதம் என்று அழைக்கப்படும் 200 டன் எடை கொண்ட தேராகவும் 59 அடி உயரம் கொண்ட உண்ணாமுலை அம்மன் உடனாகிய அண்ணாமலையார் திருத்தேர் தற்போது பவனி நடைபெற்று வருகிறது. இந்த தேரினை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா என்ற ஒரு பக்தி பரவசத்துடன் இந்த தேரை வடம் பிடித்து மாட வீதிகளில் பக்தி கரகோஷத்துடன் இழுத்து வருகின்றனர். அண்ணாமலையார் திருத்தேர் தங்களது நிலையை அடைந்த பின்னர் 4வது தேராக பெண்கள் மட்டுமே வடம் பிடித்து இழுத்து செல்லும் பராசக்தி அம்மன் தேர் பவனியானது நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து 5வது தேராக சிறுவர்கள் மட்டுமே வடம் பிடித்து இழுத்து செல்லும் சண்டிகேஸ்வரர் திருத்தேர் பவனியும் பெற உள்ளது. இந்த தேர் திருவிழாவில் திருவண்ணாமலை மற்றும் சுற்று வட்டார கிராமங்களில் இருந்தும் பல வெளி மாவட்டங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு இந்த தேர் திருவிழாவில் அண்ணாமலையாரை தரிசித்து வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து 8ஆம் நாள் திருவிழாவாக பிச்சாண்டவர் தேர் பவனியும் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வாக கருதப்படும் 10ஆம் நாள் திருவிழா வரும் 13ஆம் தேதி அதிகாலை 4 மணி அளவில் அண்ணாமலையார் கோவில் வளாகத்தில் கருவறைக்கு முன்பு உள்ள அர்த்த மண்டபத்தில் பரணி தீபமானது ஏற்றப்பட உள்ளது. இந்த பரணி தீபம் என்பது ஏகன் அநேகன் என்னும் தத்துவத்தை விளக்கும் வகையில் ஒரு மடக்கிலிருந்து 5 மடக்கிற்கு, அதாவது இந்த ஒரு அகல் விளக்கிலிருந்து ஏற்றப்படும் தீபமானது 5 அகல் விளக்கிற்கு இந்த தீபமானது ஏற்றப்படும். அதனைத் தொடர்ந்து 6 மணிக்கு, அதாவது அன்று மாலை 6 மணி அளவில் அண்ணாமலையார் கோவில் பின்புறம் உள்ள 2668 அடி உயரம் கொண்ட மலை மீது மகா தீபமானது ஏற்றப்பட உள்ளது. இந்த தீபத்தை விளக்கும் விதமாக பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் தங்களுக்குள் யார் பெரியவர் என்ற அகந்தை எழுந்தபோது ஈசன் ஜோதி பிழம்பாய் காட்சியளித்து அடிமுடி காணா அண்ணாமலையாக உருவெடுத்தார் என்பது வரலாறு. தங்களுக்குள் இருந்த அகந்தையை அழித்த தினமாகவும் இந்த திருத்தலமானது விளங்குகிறது. இந்த தீப திருவிழாவை காண தமிழகம் மட்டுமல்லாது அண்டை மாநிலங்களான ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, புதுச்சேரி மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் 45 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அருண், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சத்தியசீலன்.